ஸோ எல்லா மதங்களிலுமே உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதுக்குன்னு சில வழிமுறைகள் வச்சிருக்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் ஆனதுன்றத ஒன்றாக நம்ம பார்த்துட்டு வரோம். முதலாவது வந்து கிழக்கு மதங்கள் சொல்லி பார்த்தோம். அடுத்தது வந்து ஆப்ரஹாமிய மதங்கள் என்று பார்த்தோம். மாடர்ன் சைக்காலஜியோடு ஒப்பிட்டு பார்த்தோம் உள்ளத்தை தூய்மைப்படுத்துதல். அந்த வரிசையில இப்போ கிரேக்க மற்றும் ரோம மதங்களும் உள்ளத்தை தூய்மைப்படுத்துதலும் அவங்க எப்படி அந்த விஷயங்களை வச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய மெத்தடாலஜி என்ன என்பதை நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ ஸோ பண்டைய காலத்துடைய ஏன்ஷியன்ட் கிரீக் ரிலீஜன்ஸ், கிரேக்க மற்றும் ரோமானிய மதங்கள் ரெண்டுமே வந்து சடங்குகள் ஆகட்டும், தியாகங்கள் ஆகட்டும், மற்றும் மானுடவியல் தெய்வ கடவுள், அதாவது ஆந்த்ரோபோமிசம் பேந்தியான்னு சொல்லுவாங்க, மானுடவியல் தெய்வ கடவுளை கௌரவிப்பதில் கவனம் செலுத்தக்கூடிய பல தெய்வ அமைப்புகளாக அந்த மதங்கள் இருந்தன. ஸோ ரோம் கிரேக்க தெய்வங்களை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜியஸ் என்று சொல்லுவாங்க, ஹேரா என்று சொல்லுவாங்க, இவங்களை தான் பெரிதும் ஏற்றுக்கொண்டது. ஸோ கிரேக்க மதம் பெரும்பாலும் புராணம் மற்றும் ஒரு தனி பயனாக ஆக்கப்பட்டதாக இருந்தாலும், ரோமானிய மதம் மிகவும் நிறுவன ரீதியாகவும் அரசால் ஆதரிக்கப்பட்டு குடிமை கடமை மற்றும் சட்டப்பூர்வ சடங்கு செயல்திறனில் கவனம் செலுத்தி சொல்லலாம். ஸோ என்னுடைய முக்கிய அம்சங்கள் வேறுபாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது இறையியல். ரெண்டு பேருமே வந்து இயற்கையுடைய அம்சங்களையும் மனித வாழ்க்கையும் கட்டுப்படுத்தும் பல கடவுள்களை நம்பினாங்க. அடுத்து இரண்டாவது வந்து தழுவல் ரீதியாக பார்த்தீங்கன்னா, ரோமானியர்கள் கிரேக்க தொன்மங்களையும் உருவப்படங்களையும் ஏற்றுக்கொண்டாங்க. பெரும்பாலும் அவற்றை தங்களுடைய சொந்த மரபுகளுடன் இணைச்சாங்க. இந்த செயல்முறை வந்து இன்டர்ஃபெடரேஷியோ என்று சொல்லுவாங்க, கிரேக்கா என்று அழைக்கப்படுது. ஸோ எதுல கவனம் செலுத்தினாங்கன்னா, ரோமானிய மதம் வந்து தனிப்பட்ட ஒழுக்கத்தை விட அரசுடைய வெற்றிக்கான சடங்குகளை, அதாவது வழிபாட்டு முறைகளை சரியாக செய்யறதுல அதிக அக்கறை எடுத்துக்கொண்டாங்க. இவனுடைய முக்கிய தெய்வங்கள் என்று பார்த்தீங்கன்னா, கிரேக்கத்துல ஜியஸ், ஹேரா, போசிடான், அத்தீனா, அப்போலோ, இதெல்லாம் வந்து நிறைய கம்பெனிகளுக்கு பேரா வச்சிருக்காங்க இல்லைங்களா? மருத்துவ கம்பெனிகளுக்கு, டயர் கம்பெனி நிறைய வச்சிருக்கிறாங்க. சில படங்களை கூட வச்சிருக்காங்க. ரோம கடவுள்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா வியாழன், ஜூனோ, நெப்டியூன், மினர்வா, செவ்வாய் என்று சொல்லுவாங்க. ஸோ நடைமுறையில் ரெண்டுமே வந்து பண்டிகைகள், அறுத்து பலியிடுறது விலங்குகளை மற்றும் கோயில்களை உள்ளடக்கக்கூடிய மதங்கள். ஆனால் ரோமானிய மதம் வந்து அரசியலோடு ஆழமாக ஒருங்கிணைக்கப்பட்டது என்று சொல்லலாம். பேரரசர்களை தெய்வமாகக்கூடிய ஏகாதிபத்திய வழிபாட்டை அது கொண்டிருந்தது. ஸோ பண்டைய கிரேக்க மதத்துல உள்ளத்தை சுத்தப்படுத்துறதுக்குன்னு அவங்க வச்சிருந்த வழிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கத்தார்சிஸ் என்று சொல்லுவாங்க. என்ற சடங்கு வந்து ஒன்று வச்சிருப்பாங்க. இதன் ரீதியாக உள்ளத்தை தூய்மைப்படுத்த முடியும் என்று அவங்க நம்புறாங்க. ஸோ உள்ளம், உடல் மற்றும் சமூகத்தை ஆன்மீக மாசுக்களிலிருந்து, மியாஸ்மா என்று சொல்லுவாங்க, விடுவிக்கிறதுக்கு முக்கியமாக இது கருதப்பட்டுச்சு. நீர் தெளிப்பாங்க, பலி கொடுப்பாங்க மற்றும் வந்து பிராச்சித்தமான சடங்குகள் மூலம் கடவுளுடைய கோபத்தை தணிப்பாங்க என்றெல்லாம் சொல்லுவாங்க. தெய்வீக அருள் மற்றும் மன அமைதியை பெற அவங்க வந்து இந்த விஷயங்களை செஞ்சாங்க. மேலும் உள்ளத்தை தூய்மைப்படுத்துறது இந்த கெத்தாசிஸ்ல பாத்தீங்கன்னா, கிரேக்க நம்பிக்கையின்படி ஒரு நபர் செஞ்ச பாவம், கொலை அல்லது தெய்வ நிந்தனை போன்ற எந்த செயல்களாக இருந்தாலும் ஆன்மாவில் ஏற்படக்கூடிய மியாஸ்மா, ஒரு வித ஆன்மீக மாசு என்று சொல்லுவாங்க, அசுத்தம் சொல்லுவாங்க, நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லுவாங்க கத்தார்சிஸ் மூலியமாக. ஸோ வந்து அதான் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி நீர் தெளிப்பாங்க. புனித நீர் அல்லது கடலில் குளிப்பது, கைகளை கழுவுவது ஆகியவை வந்து உடல் மற்றும் உள்ளத்தை சுத்தப்படுத்தும் முதல் படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பலி கொடுத்தல், ஜியஸ் கெதார்சியாஸ் சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூய்மைப்படுத்தக்கூடிய சியாஸ் என்று சொல்லுவாங்க. அதாவது போன்ற கடவுள்களுக்கு குறிப்பாக பன்றி போன்ற விலங்குகளை பலியிடுறது, அதன் ரத்தத்தை கொண்டு குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபடும் சடங்குகளை செஞ்சு வந்தாங்க. அடுத்து பிராயச்சித்தம் தேடுவது, அதாவது தவறு செய்தவர்கள் தங்களை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு நீண்ட தூரம் பயணம் செஞ்சு மத குருமார்களுடைய உதவியோடு சில சடங்குகள் செஞ்சு வந்தாங்க. அடுத்தது மறுபிறவி மற்றும் ஆன்மா சம்பந்தமா பார்த்தீங்கன்னா, பைத்தாகோரியனிசம் சொல்லுவாங்க. பித்தாகோரியனிசம் என்று தமிழ்ல சொல்லுவாங்க. போன்ற சில கிரேக்க தத்துவ மரபுகள்ல ஆத்மாவை தூய்மைப்படுத்துவது என்பது வந்து ஆன்மா மீண்டும் மீண்டும் பிறப்பிலிருந்து விடுபட்டு தெய்வீக நிலையை அடைவதற்கான வழியாக கருதப்பட்டுச்சு. ஸோ மரணத்திற்கு பிறகு இந்த ஆஃப்டர் லைஃப் சம்பந்தமா அவங்க என்ன நம்பிக்கை வச்சிருந்தாங்கன்னா, வாழ்க்கையில தூய்மையாக வாழ்ந்தவர்களுடைய ஆன்மா வந்து ஹேடஸ் என்ற உலகத்துல நீதியின் மூலம் தீர்ப்பளிக்கப்பட்டு எலிஷியன் புல்தரைகள், எலிஷியன் ஃபீல்ட் சொல்லுவாங்க, போன்ற இன்பமான இடத்திற்கு செல்லும் என்று நம்பப்பட்டுச்சு. ஸோ பண்டைய கிரேக்கர்கள் வந்து தூய்மையான உள்ளத்தை மற்றும் உடலுடன் இருந்தால் மட்டுமே கடவுளுடைய அருளை பெற முடியும் மற்றும் ஆரோக்கியமான சமுதாயத்தில் வாழ முடியும் என்று நம்பினாங்க. ஸோ இதெல்லாம் தான் அவங்க வந்து உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு அவங்க வச்சிருந்த சில டெக்னிக்ஸ். அடுத்தது வந்து நம்ம இப்போ கிரீக் ரிலீஜன்ஸ் பார்த்துட்டோம், அவங்க எப்படி உள்ளத்தை தூய்மைப்படுத்துறாங்கன்னு சொல்லி. இப்போ வந்து ரோம ரிலீஜன், அவங்க ரோம கடவுள்கள், அந்த மதம் என்னென்ன
உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு வழிமுறைகள் வச்சிருந்தாங்க என்பதை பார்ப்போம். ஸோ பண்டைய ரோம மதத்துல பார்த்தீங்கன்னா, உள்ளம் மற்றும் உடலை தூய்மைப்படுத்துறதுக்கு லஸ்ட்ரேஷியோ என்று சொல்லுவாங்க. என்று சொல்லக்கூடிய சடங்குகள், நீர் நெருப்பு கொண்டு கழுவுறது மற்றும் பலி கொடுத்தல் போன்றவற்றை முக்கியமாக செஞ்சு வந்தான். பாவம் மற்றும் தீய சக்திகளை நீக்கி தெய்வங்களோடு இணக்கமான உறவை ஏற்படுத்துறதுக்கும், சமூகம் மற்றும் தனிநபரை ஆன்மீக ரீதியாக சுத்தப்படுத்தவும் இந்த சடங்குகள் செஞ்சுட்டு வந்தாங்க. அவங்க முக்கிய நடைமுறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளத்தை தூய்மைப்படுத்த லஸ்ட்ரேஷியோ என்று சொல்லுவாங்க. இது ஒரு புனிதமான தூய்மைப்படுத்தும் சடங்கு. பொதுவாக ஒரு குறிப்பிட்ட பகுதியை அல்லது மக்களை சுற்றி நெருப்பு, தண்ணீர் அல்லது பலி மிருகங்களோடு வலம் வந்து தீய சக்திகளை விரட்டி தூய்மைப்படுத்துவாங்க. அடுத்தது அப்ளியூஷன்ஸ் என்று சொல்லுவாங்க, நீராடுதல் என்று சொல்லுவாங்க. சடங்குகளுக்கு முன்னாடி ரோமானியர்கள் வந்து தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள நீரால் கழுவிட்டு தங்களை ஆன்மீக ரீதியாக தூய்மைப்படுத்திக் கொண்டாங்க. மேலும் பலி மற்றும் சுத்திகரிப்பு ரீதியாக பார்த்தீங்கன்னா லூப்பர் கேலியா என்று சொல்லுவாங்க. லூப்பர் கேலியா இந்த போன்ற திருவிழாக்கள்ல ஆடுகள் மற்றும் நாயை பலியிட்டு அதன் ரத்தம் இளைஞர்கள் மீது தடவப்பட்டுச்சு. இது பாவங்களை நீக்கி அவங்களை தூய்மைப்படுத்துவாக நம்பப்பட்டுச்சு. அதுக்கு அவங்க என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தினாங்க? நீர், நெருப்பு, கம்பளி, லாரல் மற்றும் பலி பொருட்களுடைய சாம்பல் இதையெல்லாம் பயன்படுத்துவாங்க. இது வந்து கரை, பாவங்கள் மற்றும் தீய சக்தியை வந்து மக்களை தூய்மைப்படுத்தும் என்று நம்பினாங்க. அடுத்தது பால், தண்ணீர் எல்லாம் தெளிப்பாங்க. தூய்மைப்படுத்தும் சடங்குல லஸ்ட்ரேஷியோல புனித நீர் தெளிக்கப்படும். வீடு அல்லது நிலம் சுத்தப்படுத்தப்பட்டது. ஸோ தூய்மைப்படுத்துறதுக்கு நோக்கம் என்னன்னா பாவ மன்னிப்பு, கடந்த கால தவறிலிருந்து மக்களை தூய்மைப்படுத்துறது. 2வது நோக்கம் பாதுகாப்பு, எதிர்கால ஆபத்துகள் மற்றும் தீய சக்திகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்றது. 3வது தெய்வீக ஆதரவு, சமூக ஒற்றுமையை நிலைநிறுத்தி தெய்வங்களுடைய ஆசையை பெறத்துக்கு இப்படி செஞ்சிருந்தாங்க. இந்த சடங்குகள் பெரும்பாலும் இராணுவம், அதில் லஸ்ட்ரேஷியோ எக்ஸர்சிட்டஸ் என்று சொல்லுவாங்க, இராணுவம் மற்றும் குடிமக்களுடைய ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்காக செய்யப்பட்டது. இன்றைய உலகத்துல பாத்தீங்கன்னா இன்னர் ஹீலிங் என்று சொல்லுவாங்க, எமோஷனல் கிளென்சிங் என்று சொல்லுவாங்க, சோலை வந்து டீடாக்சிஃபை பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் புதிய விஷயம் இல்லைங்க. பண்டைய கிரேக்க ரோம நாகரிகங்கள்ல சுத்திகரிப்பு என்ற கருத்து இருந்துச்சு. ஆனா அது என்ன வகை சுத்தம் என்பது நம்ம சுருக்கமா பார்த்துட்டு வரோம். கிரேக்க மதம் பல தெய்வ அடிப்படையில் அமைந்திருந்தது இல்லைங்களா? நம்ம பார்த்தோம், அந்த கடவுள்கள் எல்லாம் பார்த்தோம் என்னன்னு சொல்லி. ஸோ கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டல் என்ன சொல்றாருன்னா, கதாசிஸ் என்ற சொல்லை பயன்படுத்தினார். அவர் என்ன சொல்றாருன்னா, நாடகங்களை பார்க்கும்போது பயம், இரக்கம் போன்ற உணர்வுகள்லாம் வெளிப்படும், மனசு இலவாகும். இதுதான் அவர்களுடைய சுத்தம் என்று சொல்லி சொன்னார். இது வந்து பாவ மன்னிப்பல்ல, மன அழுத்தத்தை வெளியேற்றுவதற்கான ஒரு முறை. மேலும் மிஸ்ட்ரி ரிலீஜன்ஸ் என்று சொல்லுவாங்க. கிரேக்கத்துல எலூசியனின் மிஸ்ட்ரீஸ் போன்ற ரகசிய வழிபாடுகள் இருந்தது. சில சடங்குகள், ரகசிய அனுபவங்கள், மரணத்திற்கு பிறகு நன்மையான விஷயங்கள் சொல்லி இங்கே ஆத்மா சுத்தம் என்ற கருத்து இருந்தது. ஆனால் அது சடங்கு மையமாக இருந்தது. அடுத்தது ஆர்பிசம் என்று சொல்லுவாங்க. ஆர்பிசம் என்ற இயக்கம் சொன்னது என்னன்னா, உடல் வந்து ஆன்மாவுடைய சிறை, அதனால ஆன்மா சுத்திகரிக்கப்பட வேண்டும், சுத்தமாக விடுபட வேண்டும், இந்த சுத்தமாகி இதிலிருந்து ஆன்மாவின் சிறையிலிருந்து என்று சொன்னாங்க. ஸோ உணவு கட்டுப்பாடு, சடங்குகள், தவம் செய்வது, இது போன்ற வழிகளை அவங்க மேற்கொண்டாங்க. ஸோ ரோமர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சடங்கு மையமாக இருந்தது. அவங்க உள்ளத்தை தூய்மைப்படுத்துதல், ரிச்சுவல் பியூரிட்டி என்று சொல்லுவாங்க. அவங்களுக்கு முக்கியம் என்னன்னா, ரோமர்களுக்கு சடங்கு சரியா நடந்துச்சா இல்லையா, கடவுள்கள் கோபப்படாத மாதிரி இருக்கிறாங்களா இல்லையா, அவர் வந்து பேக்ஸ் டியோரம் என்று சொல்லக்கூடிய கடவுளுடைய சமாதானம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைச்சாங்க. உள்ளத்துடைய நிலையை விட வெளிப்புற சடங்குக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அடுத்தது ஸ்டாய்சிசம் என்று சொல்லுவாங்க. இந்த தத்துவம் வந்து சுத்தப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணப்பட்டுச்சு. ரோம உலகில் ஸ்டாய்சிசம் ரொம்ப பிரபலமானது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு, நீதத்தோடு வாழ்வதற்கு, வெளிப்புற பிரச்சனைகள் வந்து மனதை பாதிக்காத வண்ணம் இருப்பதற்கு இந்த முறையை ஸ்டாய்சிசம் யூஸ் பண்ணாங்க. ஆனால் இது மத வெளிப்பாடு கிடையாது, இது ஒரு தத்துவம் மட்டும்தான். ஸோ கிரேக்கர்களுடைய சுத்தம் என்பது மன உணர்ச்சியை வெளியேற்றுறது. ரோமர்களுடைய சொன்ன சுத்தம் என்பது வந்து சடங்கு ரீதியாக நடப்பது. அடுத்து ஸ்டாய்ஸ் சொன்ன சுத்தம் வந்து உணர்ச்சி கட்டுப்பாடு. ஸோ ஆனால் இவை அனைத்திலும் வந்து இஸ்லாம் சொல்ற மாதிரி அழகான பாவத்திற்கு முன் இறைவன் முன் பாவமன்னிப்பு தேடுவது, இறுதியான நியாய தீர்ப்பு, உள்ளங்கள், செயங்கள், நம்பிக்கை முழுமையாக இருக்கிறது, இதன் மூலியமாக உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த முழு அமைப்பு இல்லை, முழு ஸ்ட்ரக்சர் இல்லை. சுருக்கமா சொல்லணும்னா, கிரேக்கத்துல வந்து சுத்தம் என்பது உள்ளத்தை இலகுபடுத்துறது, ரோம்ல சுத்தம் என்பது சடங்கு சரியா செய்யுது. ஆனா உண்மையான உள்ள தூய்மை என்பது மனிதன் தன்னுடைய உள்ளத்தை முழுமையாக சுத்தப்படுத்தி உயர்ந்த நெறியோடு வாழ்வது. அது இஸ்லாம்ல தான் இருக்குது. ஸோ படங்கள் மூலியமாக நீங்க இந்த சடங்குகள் எல்லாம் பார்க்கலாம். எப்படி ப்ரொமோட் பண்ணாங்கன்னா, இந்த சடங்குகள்லாம் கிளாஷ் ஆஃப் டைட்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய படம், ட்ராய், இம்மார்டல்ஸ், ஒலிம்பியன்ஸ், கிளாடியேட்டர் போன்ற படங்கள்லாம் ரோமன் கல்ச்சுரல் ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸை வந்து
அந்த படத்துல வந்து மிகைப்படுத்தி காமிச்சிருப்பாங்க. கிரீக் காட்ஸ் இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஆனா இஸ்லாம் சொல்லக்கூடிய தஸ்கியத்துன் நப்ஸ், உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது என்பது கிரேக்க ரோம மத சிந்தனைகளை விட இஸ்லாம் வந்து ஒரு முழுமையான ஸ்ட்ரக்சரை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாங்க. அது கொடுக்கக்கூடிய வழிமுறைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இறை கொள்கை. இந்த வாழ்க்கை என்பது ஒரு சோதனை தான். ஒவ்வொரு செயலுக்கும் மறுமையில கணக்கு கொடுக்கணும். மறுமையில நியாய தீர்ப்பு நாளுன்னு ஒன்று இருக்கு இறந்த பிறகு. வழிபாடுகள் மூலியமா உள்ளம் சுத்தம் செய்யணும்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸை கொடுக்குது இஸ்லாம் உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு. இஸ்லாத்துல உள்ளத்தை தூய்மைப்படுத்தினா ஈமானுடைய 6 தூண்கள் நமக்கு உள்ளத்தை தூய்மைப்படுத்தும். அடுத்து தொழுகை, நோன்பு, ஜிக்ரு, தௌபா, ஜக்காத்து, இஸ்லாத்துடைய 5 தூண்கள் எல்லாமே உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை நமக்கு கொடுக்குது. ஒரு கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட் நமக்கு கிடைக்குது. ஸோ இது போன்ற தமிழ் படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா மித்திக் டிவைன் இன்டர்வென்ஷன், மித்தாலஜிக்கல் ரீதியா புராண தெய்வீக தலையீடு ரீதியா படங்கள், கர்ணன், திருவிளையாடல், ஸ்ரீ ராகவேந்திரா இது போன்ற படங்கள் எல்லாம் புராண உலகங்கள், தெய்வத்துடைய அருள், மனிதனுடைய சோதனை என்ற அமைப்பை காட்டக்கூடிய படங்கள். விதியை பற்றி பேசணும், வீரத்தை பற்றி பேசணும், பாகுபலி போன்ற படங்கள், 1000ல் ஒருவன் போன்ற படங்கள், இதெல்லாம் வந்து மறைந்த நாகரிகம், விதி போன்ற சம்பந்தமானது. இது போன்ற விஷயங்களை அப்படியே டச் பண்ணிட்டு போயிருக்கும். ராஜவம்சம், தீர்மானிக்கப்பட்ட விதி, இது போன்ற விஷயங்களை காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ரோம் கிரீக் ரிலிஜன்ஸோட அந்த கான்செப்டை தழுவி எழுதப்பட்ட சில விஷயங்கள் தான். இவை எல்லாமே தத்துவ ரீதியாக, மனவியல் ரீதியாக மாற்றத்தை மையமாக்கக்கூடிய படங்கள். இவை வந்து வேதங்களை பேஸ் பண்ணி, இறை செய்தியை பேஸ் பண்ணி வந்த அமைப்புகள் அல்ல. ஸோ மேற்கண்ட படங்கள் எல்லாமே தெய்வங்களை மனிதர்கள் போல நடக்கிறாங்க, விதி முன்னாடி மனிதன் வந்து போராடுறான், உள்ளத்துடைய மாற்றம் பெரும்பாலும் உணர்ச்சி அனுபவ அடிப்படையில் என்று காட்டக்கூடிய படங்கள். ஸோ இஸ்லாமில் பார்த்தீங்கன்னா உள்ளத்தை முழுமையாக சுத்தப்படுத்தக்கூடிய பர்மனண்ட் ப்ளூ பிரிண்ட் நமக்கு இருக்குது குரான் சுன்னா வாயிலாக. ஆனால் இந்த இஸ்லாம் அல்லாத மற்ற சித்தாந்தங்களில், மதங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட் இருக்காது. ஒரு டெம்பரவரி ரிலீஃப், தற்சமயத்துக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருக்கும், அவங்களுடைய வழிமுறையில், உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய வழிமுறையில். ஆனால் இஸ்லாத்தில் இருக்கிறது போல் ஒரு நிம்மதியை முழுமையாக தரக்கூடிய, உள்ளத்தை முழுமையாக சுத்தப்படுத்தக்கூடிய அந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர், ப்ளூ பிரிண்ட், அந்த வழிமுறைகள் மற்ற விஷயங்களில் இருக்காது.